நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவர்களுடைய அதிகாலை பொழுதான இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரத்தினுடைய முதல் பாடலை நம்ம பார்த்திருக்கோம். சென்ற பதிவில் திருப்பாவையினுடைய முதல் பாடலையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் நாம சுருக்கமாக பார்த்திருந்தோம். இன்று நாம இந்த பதிவுல திருப்பாவையினுடைய இரண்டாம் பாடலையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். முதல் பதிவுல சொல்லி இருக்கக்கூடிய பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இப்ப நாம தொடர்ந்து அடுத்த பதிப்பை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இரண்டாவது பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்லி இருக்காங்க என்று பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு விரதத்தை நாம கடைபிடிக்கும் பொழுது இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும் என்று ஒரு சில நியதிகளை நம்ம முன்னோர்களும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அப்படி அவங்க சொல்லித்தரக்கூடிய நியதிய நமக்கு தெளிவாக புரியும்படி ஆண்டாள் நாச்சியார் இந்த இரண்டாவது பாடல்ல நமக்கு அருளி செய்திருக்காங்க. முதல் பாசுரத்தை ஒரு அறிமுக படலமாக கொடுத்திருந்தாங்க. அந்த ஊரினுடைய செல்வ வளமை பெருமையை பற்றியும் கண்ணனுடைய தாய் தந்தையரை பற்றியும் முதல் பாசுரத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. அது போலவே இரண்டாவது பாசுரத்திலையும் ஒரு விரதத்தை நாம தொடங்குவதற்கு முன்னாடி எப்படி இருக்கணும் என்பதை எளிமையாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். முதல்ல இரண்டாவது பாசுர பாடலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிர்மாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இது இரண்டாவது திருப்பாவை பாசுர பாடல். இதுல முதல் இரண்டு வரிகள்ல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்ல வரார் என்பதை பார்க்கும்போது, வையத்துல வாழக்கூடிய அனைவருமே, அதாவது உலகத்துல வாழக்கூடிய நாம் எல்லாருமே பாவை நோன்பிற்காக நாம என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் என்பதை நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வரிகள்ல என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் நாம கடைபிடிக்கணும் என்பதை முழுமையாக அத்தனை கட்டுப்பாடுகளையும் இந்த 4 வரிகள்ல அடக்கம் செய்திருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம். இங்க பார்க்கடலுள் துயில் கொள்கின்ற பரமன் நடிப்பாடி, இங்க பார்க்கடல்ல வீற்றிருக்கக்கூடிய நாராயணனோட நாமங்களை நாம பாடியபடியே முதல்ல உணவு கட்டுப்பாடை எடுத்துக்கணும். அதாவது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அதற்கு பிறகு நாட்காலே நீராடி விடியற் காலையில விடிவதற்கு முன்னாடியே நாம் எழுந்து நீராடிவிட்டு மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் நேரத்தை வீணாக்காம பரமனை சென்று பாடுவதில் நமது நேரத்தை நம்ம முழுவதுமாக நம்ம செலுத்தணும். புற அழகை காட்டிலும் அகத்தினுடைய அழகுதான் நமக்கு என்றுமே நிரந்தரமானது. இந்த இடத்துல அந்த ஒரு குறிப்பை ஆண்டாள் அழுத்தமாக பதிவு செய்திருக்காங்க. பொதுவாகவே பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கு அதிகமான நேரத்தை செலவிடுவாங்க. அதனால இந்த பாவை நோன்பின் போது தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் நேரத்தை செலவழிக்காமல் உணவு கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொண்டு அதிகாலையில நீராடி பரமனுக்காக பாவை நோன்பிருந்து அவனுடைய துதிகளை நாம பாடலாம் என்றபடி சொல்லியிருக்காங்க. செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம். செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற அத்தனை காரியங்களையும் நாம செய்யக்கூடாது என்பதையும் தீக்குறளை சென்றோதோம். ஒருவரை தீய வார்த்தைகளால பேசுவது, புறம் பேசுவது போன்ற குணங்களையும் தவிர்த்து உயர்ந்த குணங்களை கொண்டு பரமனுக்காக இந்த பாவை நோன்பினை நாம பூர்த்தி செய்திருக்கணும். பொதுவாகவே உணவு கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் இருக்கும் பொழுது நமது சிந்தனைகள் எப்பவுமே உயர்வாகவே இருக்கும். இப்படி இணக்கமான சூழலை நமக்காக நாமே ஏற்படுத்தி பாவை நோன்பை நிறைவு செய்யணும் என்பதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்திருக்காங்க. அடுத்த 2 வரிகள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த வரிகள்ல என்ன சொல்றாங்க என்று பார்க்கும் பொழுது, இல்லாதவர்களுக்கும் ஞானியர்களுக்கும் விரதம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம தான தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த தர்மமானது இறைவனுக்கே நாம செய்யக்கூடிய தர்மமாக எண்ணி மனதார செய்ய வேண்டும். அந்த நேரத்துல இந்த உலக வாழ்க்கையில இருந்து விடைபெற்று மகிழ்ச்சியோட இறைவனை சென்றடைய வேண்டும் என்று எண்ணியபடியே தான தர்மங்களை செய்யுமாறு
ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்திருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை ஆண்டாள் நாச்சியார் தெளிவாக பதிவு செய்திருக்காங்க. அது என்ன என்று பார்க்கும் பொழுது, இறைவனுக்காக வேண்டி நோன்பிருந்து இறைவனுக்கு அர்ப்பணித்து நாம் அனைத்து தர்மங்களையும் செய்யும் பொழுது இறைவனுடைய அடியார்களை நாம மறந்து விடக்கூடாது. அவங்களுக்கும் நாம தான தர்மங்களை செய்தபடியே இருக்கணும். அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய சேவையானது இறைவனுக்கு நேரடியாக செய்யக்கூடிய சேவையாக சென்றடையும் என்று நாம ஆழ்வார்களினுடைய வரலாற்றுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆக இந்த இரண்டாவது பாசுரத்துல வையத்துல வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் நாம் பாவை நோன்பிற்கு செய்யக்கூடிய வழிமுறைகளை கேளுங்க. பார்க்கடல்ல வீற்றிருக்கக்கூடிய பரமனை நினைத்து நெய்யுண்ணாமல் பாலுண்ணாமல் உணவு கட்டுப்பாடுகளையும் கொண்டு கண்ணிற்கு மயிடாமல் தனக்கு மலர் முடியாமல் தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்யாமல் தீய சொற்களை நாம் பேசாமல் மனதையும் ஒருநிலைப்படுத்தி கட்டுப்பாடாக பரமனை நினைத்தபடி தானமும் தர்மமும் செய்து இறைவனை எண்ணி இறைவனை சென்றடைய உகந்து அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்றபடி ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருக்காங்க. பாவை நோன்ப இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அனைவரும் ஆண்டாள் நாச்சியார் அருளிய இந்த பாசுரத்தின் படி வழிமுறைகளை கடைபிடித்து சதா இறைவனை மனதில் நிறுத்தி பாவை நோன்பை முழுமை பெற செய்து ஆண்டாள் நாச்சியாரின் துணையோடு இறைவனின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம தினமொரு பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணாய. நன்றி, வணக்கம்.